ஹலோ எவ்ரிவான். பலாக்காய்க்கு கிரேவி இல்லாமல் சாப்பிட தயங்குறீங்களா? அப்போது இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல நாங்கள் திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பால் திக்கானதாக வைக்கணும். அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். அடுத்தது இதுக்கு 2 காஞ்ச மிளகாய், அரைவாசி லெமன் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு அரைவாசி தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் உரப்பு கூடுதலாக வேண்டாம், 2ம் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இதெல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ணலுமோ அவ்வளோ சின்னதாக இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற காய்ஞ்ச மிளகாயை நல்லா ஒரு தாய்ச்சியில் போட்டு வறுத்தெடுக்கணும். இது நல்ல வாசனை வர அளவுக்கு நாங்கள் வறுத்து கொண்டா போதும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற திக்கான பாலுக்கு ஹாஃப் தக்காளியை சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிற ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த சின்ன வெங்காயம், உங்களுக்கு கூடுதலாக சின்ன வெங்காயம் தேவை அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த 2 காய்ந்த மிளகாய், இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கொள்ளணும். இது நாங்கள் செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இதில் விதைகளை நீக்காமல் எல்லாத்தையும் முழுமையாகவே நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபிஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பாலில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு ஹாஃப் லெமன். நீங்கள் புளிப்பு தேவைன்னு சொன்னால் இன்னும் லெமன் சேர்த்திக்கொள்ளலாம். இதை நாங்கள் எங்களோட கைகளாலேயே நல்லாவே பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.